கஷ்டமான விஷயம் இதுதாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக கிராக்கிங் ஷாட் கேக்கிங் ஷாட் வாங்களே. ஒரு ஃப்ரிட்ஜோட கண்ணாடி செதில் ஒரு ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இது யாருக்கு? ஐயோ சிதிலா போயிடுச்சு ஃப்ரிட்ஜ். நாளைக்கு அவங்க டீம்ல பால் பாக்கெட் வாங்கி வச்சா திரும்பி போயிடுமே. மெட்ராஸ் வெயிலுக்கு 6 மணிக்கு போட்ட பாக்கெட் எடுத்து 7:30 மணிக்கு உள்ள வச்சாலே பால் கெட்டுரும். ஏங்க தோசை மாவு புளிச்சா கூட பரவாயில்ல, எங்க வீட்டுல அது ஆமா இப்படிதான் இருக்கு சாப்பிட்டுருவாங்க. ஆனா பால் பாக்கெட் தெரிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு சன்ரைசர்ஸ் காப்பியே கிடையாது. பேரு சன்ரைசர்ஸ், ஆனா அவங்களுக்கு காப்பியே கிடையாதா? எங்கடா போய் இதை நான் சொல்லுவேன்? எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்பா. ஃப்ரிட்ஜ் கண்ணாடி உடைஞ்சிருச்சு. ஆமாங்க, ஏசி மெக்கானிக், ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்றவரு, அதுக்கப்புறம் பிளம்பர், இவங்க எல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி, கமிங் பேக் டு கிரிக்கெட் பண்ணிக்கோங்க. நல்ல சேவ். டேவிட் வார்னரும் ஒரு சைட்ல யாரு என்ன சொன்னாலும், எவ்வளவு கண்டனங்கள் விமர்சனங்கள் வந்தாலும் அவர் விளையாடிட்டே இருப்பார். அவர் வந்ததுக்கான காரணம் இதுதான். காலை வச்சு ஸ்டெம்ப நட்டுக்குன்னு அப்படியே சம்மடி. ஆனா இந்த இடத்துலதான் லெஜெண்டரி கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அவர் விளையாடுற காலங்கள்ல ஒரு வாட்டி காலை வச்சு ஸ்டெம்ப் அடிச்சிட்டாரு. உடனே பெயில்ஸ் கீழே விழுந்துருச்சு. ஆனா யாருமே பாக்கலன்றதுனால பெயில்ஸ் எடுத்து மேல வச்சு அவர் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அது அவரே ரொம்ப கியூட்டா சொல்லுவாரு. ஆனா அந்த சாமர்த்தியம் பேரிஸ்டோக்கு பத்தல. 3 ஸ்டெம்பையும் போய் மிதிச்சிட்டாரு. அவர் அடிக்கும்போது வெறும் பெயில் மட்டும் தான் இருந்தது. ஸ்டம்ப் லைட் எல்லாம் வேற வச்சிருக்காங்க. சோ இந்த காலத்துல மாட்ட தப்பவே முடியாது. ஜெயிக்க போகுது. அந்த ஃப்ரிட்ஜுக்கு பேரிஸ்டோ கிட்ட இருந்து காசு வாங்க போறாங்க. ஆல்ரெடி வாங்கிருக்கணும். ஆஹா, என்னங்க நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கேமராமேன் அடுத்த சங்கர் படத்துக்கே கேமராமேன் ஆக்கலாம் போல இருக்கு. இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வைக்கிறாரு. நீலா கேமரால இருந்து எடுத்திருக்கோம். சரி பாலாஜி, பாத்தீங்களா சென்னையில டியூ இருக்கு. பொசுக்கிற அளவுக்கு வெயில் இருந்தாலும் நைட் எங்க இருந்து வருது இந்த டியூ? லாக்டவுன்ல இருந்தா வந்திருக்கோம். யாராலையும் எதுவும் கட்டிட முடியாது. அதனால டியூ இருக்கு. எல்லாருக்கும் தான் டியூ இருக்கு. சென்னையில இந்தியாக்கே டியூ இருக்கு. இப்போ சென்னை லாஸ்ட் பாலா என்ன டக்குனு இந்த ஸ்பின்னர் போட்டாலே ஃபாஸ்டா பேசி பேசவே விட மாட்டேன்றாங்களே. 2 வைடு போடுங்க.